எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் வந்து லாக்மே புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு ஐலைனர் ப்ராடக்ட் தான் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். லாக்மேயோட ஐகானிக் ரேஞ்சில் வந்து ஒரு புது லிக்விட் லைனர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் பார்க்க போகிறோம். இது வந்து சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு, ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, வெறும் 250 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கேட்குற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ராடக்டோட அவுட்டர் டப்பா. அதுக்கப்புறம் இதுதான் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அமேசான்லேயும் கிடைக்கும், நைக்காலையும் கிடைக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். வாங்க ப்ராடக்ட் பேக்கேஜிங்கை பக்கத்தில் பார்க்கலாம். என்னன்னு சொல்கிறது மறந்துட்டேன். டப்பாவோட பேக்கேஜிங் இங்கே வந்து விலை போட்டிருக்கு. இங்கே வந்து அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதும் போட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணுதா அப்படின்றதையும் பார்க்கலாம். கலரும் போட்டிருக்கு. அப்புறம் இதுதான் ஆக்சுவல் பேக்கேஜிங். ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் வாண்டு. ஐலைனர் வந்து இடுறதுக்கு இதுதான் வாண்டு. இந்த வீடியோவில் முதல்ல வந்து நான் ரிவ்யூ சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோட கடைசியில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் நான் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ரிவ்யூவுக்கு போயிடலாம். இந்த வாண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாண்டை வந்து நீங்கள் தின்னாகவும் ஐலைன் பண்ணிக்கலாம், திக்காகவும் ஐலைன் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் வந்து இந்த பேக்கேஜிங் இருக்குங்களா, இதில் வந்து பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு, அதை வச்சே நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து டீப் பிளாக்னு சொல்லியிருக்கு. பிக்மெண்டேஷன் எந்த அளவுக்கு அட்டை கருப்பாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல கருப்பாக இருந்தால் தான் ஃபேர்லேருந்து டார்க் ஸ்கின் டோன் வரைக்கும் இதை பயன்படுத்த முடியும். பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. நல்ல அட்டை கருப்பாக இருக்கிற ஒரு லிக்விட் லைனர் இது. ஸோ பிக்மெண்டேஷன் பற்றி எந்த குறையும் கிடையாது. அடுத்தது வந்து ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷ். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டோன்னே ஒரு 5லேருந்து 10 செகண்ட் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு. ட்ரை ஆனோன்னே நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட் அப் டு 24 ஹவர்ஸ்ன்றாங்க. 24 மணி நேரம் நிலச்சிதானா எனக்கு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஆனால் 8 மணி நேரம் நிலைச்சது. ஆனால் அது அப்படியே சொல்லிட முடியாது 8 மணி நேரம் நிலச்சதுன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு லைன் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். விங் லைனர் தான், நான் ரெண்டுமே விங் லைனர் தான் பண்ணேன். ஒரு லைனும் 2 டபுள் லைன் கோட்டிங்கும் வச்சு விங் லைனர் தான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விங் லைனர் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பீல் ஆகுறதுமாங்கல்ல, அந்த இடத்துல பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த போட்ட அந்த மெயினான இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆக ஆரம்பிச்சிது. 2வது கோட்டிங் ஒன்று இல்லாமல் 2 கோட்டிங் போட்டும்போது 7லேருந்து 8 மணி நேரம் வந்து அந்த மேலே வந்து அப்படியே இருந்தது. ஆனால் அந்த விங்டு லைனர் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 மணி நேரத்துலேயே போயிடுச்சு. என்ன தான் நீங்கள் ஒரு லேயர் போட்டால் 2 லேயர் போட்டாலும் அந்த மடங்குற இடத்துல அந்த பீல் வந்து ஆக ஆரம்பிக்குது. அது ஒன்று தான் இதோட மைனஸ் பாயிண்ட். மற்றபடி மேலே போட்டது வந்து ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரமும், 2வது லேயர் போட்டால் 7லேருந்து 8 மணி நேரமும் நினைக்குது. அடுத்தது ஸ்மட்ச் ப்ரூஃபா அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஸ்மட்ச் ப்ரூஃப் தான். போட்டு ட்ரை ஆகி செட் ஆகிட்ட அப்புறம் அதை என்ன தேய்ச்சாலும் ரொம்பலாம் தேய்க்கூடாது. அநியாயத்துக்கு தேய்ச்சிங்கன்னா அது ஸ்மட்ச் தான் ஆகும். லைட்டாக தேய்ச்சா அது வந்து ஸ்மட்ச் ஆகிறது கிடையாது. வாட்டர் ப்ரூஃப்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். தண்ணி போட்டுட்டு கையில் தேய்ச்சிங்கன்னா வந்துடும். ஆனால் தண்ணி படும் போது அப்படி தான் வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணோம். தண்ணி பட்டால் அப்படியே போதான்னு போகல. ஆனால் இது ரிமூவ் பண்ணுற விதமே வந்து தண்ணி தெளித்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா போயிடும். ஸோ அதனால் பார்த்துருந்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னால் கண்டிப்பாக செட் ஆகிட்டா எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை. ஆப்தமலாஜிக்கலி டெஸ்டட், அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. suitable for sensitive eyes and contact lens. நான் காண்டாக்ட் லென்ஸ் போடுறேன். ஸோ அதனால் எனக்கு சூட்டபுளாக தான் இருக்குது. ஸோ இவங்க பாயிண்ட்ஸ் படி நான் உங்களுக்கு ரிவ்யூ, இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் படி நான் உங்களுக்கு ரிவ்யூ இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி சொல்லுவேன்னா ஒரு ஆவரேஜ் லைனராக தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பீலிங் மாதிரி வர லைனர்ஸ் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு இது போதும்
250 ரூபாய்க்கு இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைனர்ஸ்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆவரேஜ் டு குட் லைனர். அவ்வளோதாங்க. இதுதான் ரிவ்யூ. வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நான் அமேசான் லிங்க்கும் நைக்கா லிங்க் ரெண்டுமே கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.